இங்கே இருக்கிற 4 இங்கிலீஷ் சென்டென்சஸ் 2 டிவைட் ஆகிருக்கு. தோ ஷி வாஸ் டயர்டு, இது ஃபர்ஸ்ட் ஆஃப். நீங்கள் இதனுடைய கம்ப்ளீஷனை கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஷஃபில் ஆகிருக்கு. அதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். தோ ஷி வாஸ் டயர்டு, ஷி ஃபினிஷ்டு ஹர் ஒர்க். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். இந்த தோ, அன்லஸ், இஃப் இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ், அதாவது இணைப்பு சொற்கள். இங்கிலீஷில் பேசுகிறப்ப இதை கரெக்டான இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக பேச முடியும். அன்டில் அப்படின்னா அதுவரை, தோ அப்படின்னா இருந்தாலும், இருந்த போதிலும், இஃப் அப்படின்னா இருந்தால், அன்லஸ் அப்படின்னா இல்லை என்றால். இப்போ இங்கே இருக்கிற 4 சென்டென்சஸ் ஷஃபில் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.